தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் என்ற கிராமத்தை சார்ந்த கவின் என்ற பொறியாளர் கடந்த 9 தினங்களுக்கு முன்பு பட்டப்பகலில் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அவர் இன்று வரையிலும் பட்டியல் பிரிவில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் சுபாசினி என்ற சித்தா மருத்துவரோடு +1 +2 படிக்கக்கூடிய காலத்திலிருந்து நட்பில் இருந்து வந்துள்ளார். அவர் பிற்பட்டோர் பட்டியலில் இருக்கக்கூடிய மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர். இவர்கள் இருவரும் ஏறக்குறைய 7-8 ஆண்டுகளாக நட்பில் இருந்து வந்துள்ளார். இந்த நட்பு பற்றி 2 வீட்டாருக்கும் நன்கு தெரியும். அந்த பெண் தனது 27 வயதை கடந்த பிறகும் கூட அவர் திருமணம் செய்யாமல் இருந்த பொழுதே அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த பெண் கவினைத்தான் விரும்புகிறார் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் கவினுக்கு சுபாசினியை திருமணம் செய்து கொடுத்ததற்கு பதிலாக இன்று அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை முதலில் நாங்கள் தான் கண்டித்தோம். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் முற்போக்கு எண்ணம் கொண்ட அனைவரும், சமத்துவ எண்ணம் கொண்ட அனைவரும் கண்டித்திருக்கிறார்கள். இது ஏதோ தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடக்கக்கூடிய சம்பவம் இல்லை. 2011 16 வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இதே போன்று பல சம்பவங்கள், அதாவது இந்த சாதி மாறி திருமணம் செய்து கொண்டவர்களை அவருடைய குடும்பத்தார் அல்லது உற்றார் உறவினர் அல்லது தங்களுடைய சாதி அல்லது மதத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யக்கூடிய இந்த சம்பவங்களை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறோம். 2016ஆம் ஆண்டு இது குறித்து சட்டமன்றத்தில் நான் தமிழ்நாட்டில் அன்றைய காலகட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாதிரி சாதி மாறி திருமணம் செய்து கொண்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதை தடுப்பதற்கு பிரத்யேகமான ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் எழுப்பி பேசிய போது அன்றைய முதலமைச்சராக இருந்த காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருந்த மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்கள் அதுக்கு அவர் ஏளனமாக பதில் சொன்னார். அன்றே இதனுடைய தீவிரத்தன்மையை உணர்ந்து இதுபோல இளைஞர்கள், பெண்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்படுவதால் தடுப்பதற்கு ஒரு சட்டம் இயற்றியிருந்தால் இன்று அதுக்கு பிறகு எத்தனையோ சம்பவங்கள் நடந்துவிட்டு அவைகளெல்லாம் தடுத்திருக்க முடியும். இப்பொழுது திருமணம் கடந்த காலங்களில் திருமணம் செய்து அல்லது வீட்டை விட்டு போனவர்களை தேடி பிடித்து கொலை செய்யக்கூடிய நிலை மாறி இப்பொழுது அவர்கள் 2 பேரும் திருமணத்துக்கு கூட செல்லவில்லை. கவினும் சுபாசினியும் திருமணம் கூட செல்லவில்லை. அவர்கள் நட்போடு தான் இருந்திருக்கிறார்கள். திருமணம் செய்து கொள்ளலாமா இல்லையா, அதுக்கு பெற்றோர்கள் சம்மதிக்கிறார்களே இல்லை என்ற அந்த நிலையில் தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலையிலேயே படுகொலை செய்ய எப்படி ஒரு குழந்தை சிசு கொலையோ அதுபோல அதைவிட கொடுமையாக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது. இது இப்பொழுது தமிழ்நாட்டையும் தாண்டி அகில இந்திய அளவில், அகில உலக அளவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குறிவை உருவாக்கி இருக்கிறது.
பொதுவாக கொலைகளே கூடாது என்று இருக்கின்ற பொழுது இதுபோல 18 வயது நிரம்பியவர்கள் 21 வயது நிரம்பியவர்கள் திருமணத்துக்கான வயது ஆனவுடன் ஆண்கள் 25 அல்லது பெண்கள் 18 வயதுக்கு நிரம்பியவர்கள் சட்டபூர்வமாக திருமணம் செய்து கொள்வதற்கு உண்டான உரிமை இருக்கின்ற பொழுது ஒருவேளை அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நாங்கள் பிள்ளையை பெற்றோம், படிக்க வைத்தோம், வேலை வாங்கி கொடுத்தோம் என்ற உணர்வில் அவர்கள் இந்த விஷயத்தை அணுகி தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்லுகின்ற பொழுது அவர்களை ஒழித்து கட்டுவது என்ற நிலைக்கு வருவது இது ஒரு நாகரிகமான சமுதாயத்தினுடைய அடையாளமாக கருத இயலாது. இருக்கும் தமிழ்நாடு பிற மாநில காட்டிலும் பல்வேறு முக்கியமான முன்போக்கு கருத்துக்களை பேசுகிறோம். திராவிடன் பேசுகிறோம். இன்னும் சொல்ல போனால் 1967களில் மிக பிரபல்யமாக பேசப்பட்டது கலப்பு திருமண தம்பதிகளுக்கு தங்கப்பதக்கம். இதுதான் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரே முத்திரை பதித்த விளம்பரம் என்று சொன்னால் அது கலப்பு திருமண தம்பதிகளுக்கு தங்கப்பதக்கம். இதுதான் மிக முக்கியமான. அப்போ ஒரு அரசு, ஒரு கட்சி, பல தாங்களே இந்த நாட்டில் கலப்பு திருமணம் செய்யப்பட வேண்டும், அந்த திருமணங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிய சுயமரியாதை திருமணங்களாக நடத்தி வைத்து இளைஞர்கள் மத்தியில் அந்த கருத்தை விதைத்து விட்டு அது பயிராகின்ற பொழுது, அது விளைச்சலுக்கு வருகின்ற பொழுது அதை வேரோடு பிடுங்கியிருந்தால் எப்படி சரியாக இருக்க முடியும்? இன்றைக்கி அறிந்து அறியாமலோ திராவிட சிந்தனையாளர்கள் தமிழ்நாட்டில் அந்த சிந்தனையை வளர்த்தீர்கள். இன்றைக்கி அது கலப்பு திருமணங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அதை நீங்கள் பாதுகாக்கணும். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுகவினுடைய 505 தேர்தல் அறிக்கையில் கலப்பு திருமணத்தை ஆதரிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நீங்கள் இந்த காலகட்ட வரையிலும் நீங்கள் கலப்பு திருமணத்தை நீங்கள் ஆதரித்து உங்களுடைய கொள்கையாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த கலப்பு திருமணத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருகின்ற பொழுது, உள்ளிருந்தே ஆபத்து வருகின்ற பொழுது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் இந்த அரசுக்கும் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். அதுவும் குறிப்பாக அரசு என்பதை தாண்டி திமுக மற்ற கட்சிகளை காட்டிலும் நாங்கள் தான் சமூக நீதிக்காக இருக்கக்கூடிய கட்சி என்று பேசக்கூடிய கட்சி. இதில் ஆச்சரியம், எல்லாவற்றுக்கும் கண்டனம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஏன் இங்கே சென்னையிலிருந்தே அவர் திமுகவினுடைய சார்பாக, ஆட்சி வேறு, திமுக கட்சி இருக்குது, திமுக கட்சியின் சார்பாக இதை கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கலை. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர் கண்டிக்கலை. பாரதிய ஜனதா கட்சி அது கண்டிக்கலை. இதெல்லாம் என்ன நியாயம்? ஏன் இந்த பாகுபாடு? இதுபோல் ஒரு மிக முக்கியமாக குறிப்பாக விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், இன்னும் பட்டியல் பிரிவிலே நசுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதிப்பு வருகின்ற பொழுது கை கொடுக்காமல், அவர்கள் பக்கம் நிற்காமல் நீங்கள் மௌனம் சாதிப்பது என்பது மீண்டும் அந்த கௌரவ கொலைகளுக்கு மறைமுகமான ஆதரவு என்று எடுத்துக்கொள்வதா, இல்லை நீங்கள் கோழைகளாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கருதுவதா, அல்லது உங்களை இந்த மக்களை தேர்தல் நேரத்திலே முற்போக்கு பேசிவிட்டு தேர்தல் முடிந்த பிறகு பிற்போக்குத்தனமாக நடந்து கொள்வது என்ற எண்ணத்துக்கு போய்விடுகிறீர்கள் என்று நாங்கள் கருதுவதா? இதுக்கு அது அவர்கள் தான் பதில் சொல்லணும். எனவே இது மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இந்த ட்ரெண்டு மிக அதிகமாயிட்டு இருக்குது. அதாவது அன்றைய காலகட்டத்தில் படிக்காமல் இருந்தாங்க, இன்று நீங்களே உயர்கல்வி கொடுக்குறீங்க. எல்லாம் இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி பேசிக் ஸ்கூல் எஜுகேஷன் தாண்டி கல்லூரி எஜுகேஷன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் போகிறோம். பெரும்பாலானவர்கள் தொழிற்கல்வி பயிர்கிறார்கள். பயின்ற பிறகு தொழில்நுட்ப ஐடி ஃபீல்டில் மாநிலத்தை தாண்டி பம்பாய் போகிறாங்க, கல்கத்தா இருக்கிறாங்க, டெல்லியில் வேலை செய்கிறாங்க. அங்கே பணிபுரிகின்ற பொழுது அவர்கள் தங்களுக்கு தேவையான துணையை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இதை எப்படி தடுப்பீங்க? சரி, இதை கொள்றீங்க. திடீரென்று பார்த்தால் ஜப்பான் பெண்ணோடு திருமணம் என்று நாங்கள் ஜப்பான் போடுறீங்க, கொரியா பெண்ணோடு திருமணம் போடுறீங்க, அமெரிக்கா பெண்ணோடு திருமணம் போடுறீங்க, அதையும் கொள்வீங்க. அப்போ இது என்ன பார்வை உங்களுக்கு? இதெல்லாம் வருதில்லை. அந்த பெண் மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளைங்கிறீங்க, இந்த பெண்ணுங்கிறீங்க, வேறு நாட்டுடைய பெண்ணுன்னு சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழி பேசுகிறீங்க, தமிழ் பண்பாடு, தமிழ் இனம் பேசக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் அந்த பூர்வீக குடி மக்கள், இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான சொல்லப்போனால் தமிழ் மண் அவர்களுக்கு சொந்தமான மண், இந்த மண்ணுடைய குழந்தைகள் அவர்கள் படித்து மேலே வந்த பிறகு
இவங்க கட்டாயப்படுத்தி பண்ணல. இதே வந்து சப்போஸ் இந்த கவின் அந்த பெண்ணை ஏமாற்றி இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்போ என்ன சொல்லணும் பாருங்கள், படிச்சுட்டு வந்து இவங்க காதலிச்சு ஏமாற்றிட்டாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்லுவீங்கல்ல. ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான ஏமாற்றம் செய்யாமல் உண்மையாக நின்று இன்னும் 6 மாதம் கழித்து நீங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு அவன் ஒரு பொறுமை காத்திருக்கக்கூடிய அந்த இளைஞனை கொலை செய்வது எந்த இடத்துல நியாயம்? இது நான் வந்து அவனுடைய சகோதரன் சுர்ஜித்தை மட்டும் கொலை செய்ததாக நாங்கள் கருதவில்லை. அவர்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதிகார கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தனி ஒருவன், ஆமாம், அவன் தனி நபராக கிடையாது என்று சொன்னால் இன்னும் சொல்கிறேன். அதாவது வந்து திவ்யா இளவரசன் மேட்டர்லையும் கூட அவங்க பெற்றோர்கள் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஊருக்காரன் 4-10 பேர் இது உனக்கு வேணா இல்லாமல் என்னுடைய எங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி தோணுங்க. அக்யூஸ் பண்ணுறேன். அதாவது அவ மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய கும்பல் பின்பலமாக இருக்குது. நான் அக்யூஸ் பண்ணுறேன். நான் எனக்கு சந்தேகமெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த பையன் ஒருத்தனால வந்து ஒரு ஆளை கொலை பண்ண முடியாது, பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அவன் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க, மைண்டை மாற்றிருக்கிறாங்க, பல விஷயங்கள் நடக்குது. அதனால் இதனுடைய பல பரிமாணங்களையும் தமிழ்நாடு அரசு வந்து ஆய்வு செய்யணும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து குறிப்பாக தென் தமிழகத்தை மையமாக வைத்து இது வந்து இப்பொழுது அதிகமாகுது. முதல்ல வடக்கு தமிழகத்தில் தான் இது அதிகமாக இருந்தது. இப்பொழுது வந்து தென் தமிழகத்துக்கும் வந்து ஏற்கனவே தென் தமிழகத்தில் 2021 இப்போ இதுவரையிலும் ஒரு 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், தேவேந்திர இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்து நான் இங்கேயே வந்து பல பிரஸ் மீட் நடத்திக்கிறேன். இப்பொழுது வந்து இது கௌரவ கொலைகள், ஆணவ கொலைகள், சாதி மாறு திருமணம் செய்யக்கூடிய அந்த நிலை என்று அதுக்கு பல பேர் கொடுத்துக்கலாம். இதுபோல் வந்து தாங்களாக முன் வந்து இளைஞர்கள், இது 27 வயது நிரம்பிய 2 பேரும் 18 வயசு அல்ல, 27 வயது நிரம்பிய ஒரு ஆணும் பெண்ணும் கூட தங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்வதற்கு உண்டான முடியாமல் அவர் கொலையிடக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கிறது. எனவே இது வந்து தமிழ்நாடு அரசு இது பல வழிகளிலும் வந்து இதுக்கு வந்து தடுக்கணும். முதல்ல சாதியின் பெயரால் இருக்கக்கூடிய அனைத்து வீதிகள், சாலைகள், அது வந்து சிலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக அறவே வந்து அகற்றணும். பள்ளிகளுடைய பெயர், கல்லூரிகளுடைய பெயர், பல்கலைக்கழகங்களுடைய பெயர் எதுவுமே சாதியினுடைய பெயரால் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. முதல்ல அதை வந்து செய்யணும். ரெண்டாவது, இப்பொழுது வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த, தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதை தடுத்து நிறுத்தக்கூடிய, கொலையில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அந்த தடுத்து நிறுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அதில் முக்கியமாக இந்த அவசர சட்டத்தில் இந்த மாதிரி வந்து இளைஞர்கள், அந்த பெண்கள் படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது அவர்களுடைய பெற்றோர்களை, உற்றார் உறவினர்களையும் முதல் குற்றவாளிகளாக சேர்க்கக்கூடிய நிலை உருவாகும். இல்லை, முதல்ல வந்து இந்த மாதிரி சாதி மாறி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பளிக்கக்கூடிய வகையில் அவசர சட்டம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இந்த சாதி வெறியே ஒழித்து கட்டுவதற்காக நான் வந்து இந்த மாதிரி சாதி ரீதியாக சிலைகளை வந்து வைக்கிறது, நடுரோட்டு சிலை வைக்கிறது, அனுமதிக்கிறது, ஒரு சில தலைவர்களுக்கு மட்டுமே போய் வந்து அவங்க செத்து போனால் அவங்க இருந்தால் அதுக்கு போய் வந்து புகழாஞ்சலி சேர்த்துறது, குரு பூஜை நடத்துறது, இதெல்லாம் தான் சாதி வந்து கொம்பு சீவி விடக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சாதியும் உயர்ந்த சாதி இல்லை, எந்த சாதியும் தாழ்ந்த சாதி இல்லை. அவர்கள் கல்வி அறிவின் காரணமாக அவர்கள் வந்து பின்தங்கி இருக்கலாமே தவிர யாரும் தாழ்ந்த சாதி இல்லை, உயர்ந்த சாதி கிடையாது. எனவே முதல்ல இப்பொழுது வந்து இந்த மாதிரி சாதி மாறி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வந்து பாதுகாப்பளிக்கக்கூடிய வகையில் உடனடியாக தமிழ்நாடு அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அந்த அவசர சட்டத்தில் முக்கியமாக அந்த மாதிரி வரக்கூடியவர்கள், அந்த திருமணம் செய்து கொள்ள வரக்கூடியவர்களுக்கு முதல்ல பாதுகாப்பளிக்கணும், அவங்களுக்கு வந்து உத்தரவாதமான வேலை வாய்ப்பை வழங்கணும், அந்த குற்றவாளிகளாக அவங்களை பெற்றோர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்ற அச்சத்தை வந்து அந்த பெற்றோர்கள் அந்த குடும்பத்துக்கும் அவர்கள் சார்ந்த சாதிகளுக்கும் உருவாக்கும். அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி, அது எந்த சாதியிலேருந்து நடந்தாலும் சரி, இது வந்து ஒட்டுமொத்தத்தில் அவங்க தங்களுடைய வீட்டு போகிறாங்கன்னா சந்தோஷம், அந்தப்பா நீ எனக்கு விருப்பம் இல்லை, நீ போய்க்குன்னு அனுப்பணும். அதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோள். மேலும் வந்து இந்த மாதிரி இந்த சாதி மாறி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், பழகக்கூடியவர்கள், அது பேசக்கூடியது, இதே வந்து
கொலை செய்யக்கூடிய இந்த வன்முறை சம்பவங்களை கண்டிக்கக்கூடிய வகையில் முதற்கட்டமாக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திருச்சியில் காலை 11 மணி அளவில் எனது தலைமையில் முதற்கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதத்திற்கு உள்ளாக தமிழ்நாட்டுடைய அனைத்து ஒன்றியங்களிலும், அதுக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் நான் நடத்த போகிறேன், அதுக்கு பிறகு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, அதே போல் ஒவ்வொரு பகுதிகளாக கிராம அளவில் ஒன்றிய அளவிலும் நடத்தி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுகளை உருவாக்க போகிறோம். இந்த மாதிரி கொலைகள் செய்வது எந்த காரணத்துக்கு எந்த தீர்வாகாது, அதுவும் பெற்ற குழந்தைகளை கொலை செய்வது என்பது ஏற்புடையதாக என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடெங்கும் இதை ஒரு கொள்கையாக கொண்டு நாட்டில் சமத்துவத்தை உணர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தனி மனித உணர்வுகளை அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடெங்கும் தொடர்ந்து நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டங்கள் பேரணி மூலமாக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தவிருக்கிறோம். முதற்கட்டமாக இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திருச்சியில் முதற்கட்டமாக ஆர்ப்பாட்டம்.